அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது கல்பு பற்றிதான். கல்ப் என்று அரபி மொழியில் சொல்லும்போது அது இதயம் என்று பொருள்படும். ஆனால் அது நீங்கள் நினைப்பது போல வெளியில் தெரியும் இதயம் அல்ல. அது ஒரு நுட்பமான கண்ணுக்கு தெரியாத அமைப்பை குறிக்கிறது. அரபியில் உடலில் உள்ள இதயத்திற்கான சொல் ஃபுஆத் என்று அழைக்கப்படுகிறது. அது மாமிசம் கொண்ட நாம் காணக்கூடிய இதயம். அதற்குள் ஒரு ஆத்மீகமான அங்கம் இருக்கிறது. அதுதான் கல்பு என்று சொல்லப்படுகிறது. எல்லோருக்கும் கல்பு இருப்பது அவசியமில்லை. கல்பு இல்லாதவர்களும் உள்ளார்கள், கல்பு உள்ளவர்களும் உள்ளார்கள். ஆனால் கல்பு உள்ளவர்களுக்கு கூட அவர்களின் கல்பு பெரும்பாலும் தூக்க நிலையில்தான் இருக்கும். அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் கல்பு விழித்தெழுந்தால் மட்டுமே அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையை பெறுவார்கள். இல்லையென்றால் அவர்கள் ஆன்மீகமாக உயிரற்றவர்களாகவே இருப்பார்கள். இந்த கல்பு தொடர்பான அறிவை அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அளித்தார். ரூ பற்றிய இல்ம் என்னும் அறிவுடன் பூமிக்கு முதலில் அனுப்பப்பட்டவர் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள். அவருக்கு கல்பின் நபுவத் என்னும் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டதோடு கல்பின் ஆன்மீக அறிவும் வழங்கப்பட்டது. இந்த இரண்டு நிகழ்வுகளில் காரணமாகவே அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார். எனவே அவர் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த இல்ம் என்னும் அறிவு என்பதே இந்த கல்பின் அறிவு ஆகும். இந்த கல்ப் முனவர் எனும் ஒளிரச் செய்யப்பட்டு ஹயாத் எனும் உயிர்ப்பிக்கப்பட்டவுடன் அவர்களுக்கான சொர்க்கம் ஜன்னத்துல் குல்த் என்று அழைக்கப்படுகிறது. அது சொர்க்கத்தின் மிக கீழ் நிலையாகும். 7 சொர்க்கங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் கீழான நிலை ஜன்னத்துல் குல்த் ஆகும். இந்த உலகத்திற்கு வந்தவர்களில் தங்கள் கல்பை ஒளிரச் செய்து மீண்டும் உயிர்ப்பித்தவர்கள் மட்டுமே ஜன்னத்துல் குல்த் என்ற சொர்க்கத்தை பெற தகுதியுடையவர்கள். தங்கள் கல்பை ஒளிரச் செய்யாதவர்களுக்கு ஜன்னத்துல் குல்தை அடைய முடியாது. எனவே இந்த பாடம் எவ்வளவு முக்கியமானது என்பதை சிந்தியுங்கள். நீங்கள் படிப்பதைப் போலவே தஸவுஃபில் கல்பை உயிர்ப்பிப்பது ஒரு கூடுதல் விஷயம் அல்ல. அது குறைந்தபட்ச அடிப்படை தேவை. அது இல்லாமல் அதை தஸவுஃப் என்று கூட அழைக்க முடியாது. இது ஒரு கட்டாயமான விஷயம். ஏனென்றால் கல்பை உயிர்ப்பிக்காமல் நாம் அந்த ஆன்மீக உலகத்திற்கு செல்ல முடியாது. ஏனென்றால் சொர்க்கம் மலக்கூத் உலகில் அமைந்துள்ளது. முதலில் நாசூத் எனும் இந்த உலகம் வருகிறது. நாசூத்தின் மேலே மலக்கூத் உலகம் உள்ளது. அந்த மலக்கூத் உலகத்தில்தான் உள்ளது. அந்த உலகத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள் மட்டுமே சொர்க்கம் உள்ள அந்த உலகத்திற்கு செல்ல முடியும். நாம் அந்த உலகில் படைக்கப்படவில்லை. நாம் நாசூத் எனும் இந்த உலகில்தான் படைக்கப்பட்டோம். அதனால்தான் நம்முடைய ஜிஸ்ம் என்னும் உடல் இங்கே அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் நம் உடலுக்குள் அந்த ஆன்மீக உலகிலிருந்து வந்த ஒரு பொருள் உள்ளது. அதுதான் கல்ப். அந்த உலகிலிருந்தே கல்பு படைக்கப்பட்டது. அது நமக்குள் வைக்கப்பட்டுள்ளது. யாருக்காவது விருப்பம் இருந்தால் அதை உயிர்ப்பிக்கலாம், ஹயாத் பெறச் செய்யலாம், அதை செயல்பட வைக்கலாம். பின்னர் அவர் அந்த உலகத்தை அடைய ஒரு வாகனத்தை தயாரித்திருப்பார், அல்லது அங்கு ஒரு வீட்டை அமைத்திருப்பார், அல்லது அந்த உலகத்தைச் சேர்ந்த மக்லூக் எனும் உயிரினத்திற்கு உயிரை கொடுத்திருப்பார். பின்னர் அதில் நுழைவதன் மூலம் அவர் அங்கு செல்ல முடியும். ஆனால் அது தயாரிக்கப்படவில்லை என்றால் ஒருவர் அங்கே எப்படி செல்ல முடியும்? எந்த வாகனமும் இருக்காது. மரணம் வந்தவுடன் அவர் திசை தெரியாமல் போய்விடுவார். ஏனென்றால் அங்கே செல்ல அவருக்கு எந்த வாகனமும் இல்லை. அங்கே செல்லும் வாகனம் கல்புதான். கல்பு இல்லாதவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான குறைந்தபட்ச நிபந்தனை என்ன? கல்பை உயிர்ப்பிப்பதே ஆகும். கல்பு இல்லாத ஒரு வகை மக்களே ஜின்கள். அதனால்தான் ஜின்கள் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. இப்லீஷும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் அவனுக்குள் கல்பு இல்லை.
விலங்குகளும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஏனென்றால் அவைகளுக்கும் கல்பு இல்லை, அவற்றுக்கு கல்பு என்று எதுவும் இல்லை. அவைகளிடம் இருப்பது ஃபுஆத், அதாவது உடலின் சதையால் ஆன இதயம் மட்டுமே. உடல் இதயத்தின் மூலம் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியாது, அது வெறும் உடல் சதை. இந்த துன்யா எனும் உலக வாழ்க்கை அழிவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. ஜிஸ்ம் எனும் உடல் அழிந்து போய்விடும், மற்ற அனைத்தும் மறைந்து போய்விடும். பின்னர் எது மீதமாக இருக்கும் என்றால் முன்பே குறிப்பிடப்பட்ட அந்த அர்வாக்கள் எனும் நுட்பமான ஆன்மாக்கள் தான். அந்த அர்வாக்களும் கூட அவர்கள் கல்லறைக்குள் சென்றவுடன் அழிந்து போய்விடும். ஏனென்றால் அவை ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் அவுலியாக்கள் மற்றும் மோமின்களின் அர்வாக்கள் அழிக்கப்படுவதில்லை. ஏன் என்றால் அவர்கள் தங்கள் வாழ்நாளிலேயே முயற்சியால் அவற்றிற்கு ஹயாத் எனும் உயிர் கொடுத்து விட்டார்கள். எனவே மோமின்களிடம் கல்பு இருக்கும், அதனால் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியும். அவுலியாக்களுக்கு கல்பு இருக்கும், மேலும் அதற்கு பின் உள்ள பல லத்தாயிஃப்களும் முனவர் எனும் ஒளியூட்டப்பட்டிருக்கும். அதனால் அவர்கள் தங்களுக்கு உரிய இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியும். மோமின்கள் சொர்க்கத்துக்கு செல்லலாம். ஒருவர் கல்பின் மகாமை அடைந்தால் அவர்கள் செல்லக்கூடிய அதிகபட்ச தூரம் ஜன்னத்துல் குல்த் ஆகும். அந்த மகாமின் அதிகாரம் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களிடம் உள்ளது. அவர் கொண்டு வந்த அறிவு கல்பின் இல்ம் என்னும் அறிவு ஆகும். இந்த பாதை வழியாக தவிர வேறு யாரும் அதில் நுழைய முடியாது. மற்ற நபிமார்கள் கொண்டு வந்த இல்ம் என்னும் அறிவை அடைய முதலில் இந்த வாசலின் வழியாகவே செல்ல வேண்டும். நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் ஆன்மீக உதவி இல்லாமல் இந்த வாசலின் வழியாக யாரும் நுழைய முடியாது. நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை மறுப்பவர், அவர் எந்த உம்மத்தைச் சேர்ந்தவர் என்றாலும் இதை ஒருபோதும் அணுக முடியாது. ஏனென்றால் இது வழங்கப்பட வேண்டிய, பெறப்பட வேண்டிய இடம் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் கல்ப் ஆகும். இந்த நாசூத்தி உலகம் குன் எனும் ஆகு என்ற சொல்லால் உருவாக்கப்பட்டது. நாசூத்தி உலகம் அல்லாவின் கட்டளைப்படி உருவானது. அல்லாஹ் தஆலா அர்வாக்களையும் மலக்குகளையும் ஒன்றாக படைத்தார். அப்பொழுது மலக்குகளில் சிலர் மிகவும் முக்கியமானவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அந்த மலக்குகளும் மனிதனின் உடலில் உள்ள லத்தாயிஃப்களும், அதாவது கல்ப், ரூ, சிர், ஹஃபி, அக்ஃபா இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டன. மனிதனின் இதயத்தில் உள்ள கல்பின் உள்ளே இருக்கும் இந்த லத்தாயிஃப்கள் சுமார் 70,000 ஆண்டுகள் முன் படைக்கப்பட்டவை. அதாவது சாதாரண உயிரினங்களை படைப்பதற்கு முன்பே இந்த கல்பு படைக்கப்பட்டது. பின்னர் அல்லாஹ் தஆலா இந்த கல்பை மகாமுல் இஷ்க் என்னும் அன்பின் நிலையில் வைத்தார். எனவே கல்பு என்பது தெய்வீக அன்பின் நெருக்கத்தை பெற்ற ஒரு மக்லூக் என்னும் படைப்பு. கல்பு நமக்கு கொண்டு வரப்படுவதும் அந்த உலகத்திலிருந்துதான், அது அங்கிருந்துதான் நமக்கு கொண்டு வரப்படுகிறது. எனவே அல்லாவை நேசிப்பதும் தெய்வீக பாசத்தை உணர்வதும் அது கல்பு மூலமாகவே நிகழ முடியும். அதாவது கல்பு முனவர் என்னும் ஒளியூட்டப்பட்டால் மட்டுமே அது சாத்தியமாகும். கல்பு ஒளியூட்டப்படாத ஒருவர் நான் அல்லாவை நேசிக்கிறேன் அல்லது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று கூறினால் அது அபட்டமான பொய். அது சாத்தியமில்லை. அவர்கள் புரிந்து கொள்ளும் அன்பு உண்மையான அன்பு அல்ல. அதில் சுய இச்சை கலந்த மற்றொரு உணர்ச்சி மட்டுமே. உண்மையான அன்பு எந்தவிதமான கோரிக்கைகளையும் வைக்காது. அதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை. அது எந்த நன்மைக்காகவும் நேசிக்காது. அது எந்த நன்மையையும் தேடாது. ஆனால் மற்ற எல்லா வகையான அன்பும் முட்டாள்தனம்தான். யாராவது ஒருவர் மற்றொருவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால்
அது நம்பத்தகுந்ததல்ல. அது உண்மையான அன்பு அல்ல. அது வெறும் சுயநல நலன்களிலிருந்து உருவாகும் உணர்ச்சிகள் மட்டுமே. ஏனென்றால் அவர்கள் நேசிக்கும் நபர் வேறொருவரை நேசிக்கத் தொடங்கினால் அது கோபமாக மாறும். மேலும் அன்பு வெறுப்பாக மாறும். பல்வேறு காரணங்களால் இந்த வகையான அன்பு எளிதில் எதிர்மறை உணர்வுகளாக மாறக்கூடும். அதில் எதுவும் உண்மையான அன்பு அல்ல. அது என்ன வகையான அன்பு? இந்த துன்யாவில் காணப்படும் அனைத்து அன்பும் நப்சின் அன்புதான். அது நப்சின் ஆசை அல்லது காமம் மட்டுமே, உண்மையான அன்பு அல்ல. உண்மையிலேயே நேசிக்க ஒருவருக்கு கல்பு இருக்க வேண்டும். இங்கே நாம் சொல்வது அதே கல்பை பற்றியே. அது ஃபுஆத், உடலின் இதயத்திற்குள் இருக்கும் ஆன்மீக கல்பு. யாரிடம் அது இல்லையோ அவர்களின் நான் நேசிக்கிறேன் என்ற சொல் பொய்யாகும். குர்ஆனில் அவர்களிடம் கல்பு இல்லை என்று அல்லாஹ் சொல்வது இதைத்தான் குறிக்கிறது. இதுதான் கல்பின் உண்மையான நிலை. நாம் குறிப்பிடும் அதே கல்பு. அது ஒரு படைப்பு, ஒரு மக்லூக். மேலும் அது ஒரு மலக்கு ஆகும். மலக்குத் உலகில் வசிப்பவர்கள் எல்லாம் மலக்குகள். அதுபோலவே கல்பும் ஒரு மலக்குதான். ஆனால் அது பிறக்காத நிலையில் இருக்கும்போது எதுவும் இல்லை. நாம் தான் அதற்கு பிறப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு தேவையானதை நாம் செய்யும்போதுதான் அது உருவாகிறது. அது பிறந்தவுடன் அது ஒரு மலக் ஆகிறது. அந்த மலக்கு தான் நம்மை அந்த ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்லும். நாம் மலக்காக மாறுவோம் என்றால் அந்த உலகத்துக்கேற்ற மலக்கின் உடலமைப்பில் நாம் செல்ல முடியும் என்று அர்த்தம். ஏனென்றால் அது உலகத்திற்கு ஏற்ற ஜிஸ்ம் என்னும் உடல் அதுதான். இப்போதுள்ள இந்த ஜிஸ்ம் என்னும் உடல் இந்த உலகுக்கே பொருத்தமானது. நாம் ஜப்ரூத் உலகத்திற்கு செல்ல விரும்பினால் நமக்கு அதுக்கேற்ற மற்றொரு பொருத்தமான உடல் தேவை. அதுதான் ரூ. எனவே ஒவ்வொரு உலகத்திற்கு செல்ல அந்த உலகத்தின் தன்மையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் நமது ஜிஸ்ம் என்னும் உடலில் இருக்க வேண்டும். இல்லையெனில் அது சாத்தியமில்லை. கல்பு என்பது மலக்குத் உலகத்துடன் தொடர்புடையது. அதன் ஆன்மீக அதிகாரம் நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே. அந்த உலகத்தின் நிறம் மஞ்சள் ஆகும். அந்த மலக்குத் உலகம் வெளிப்படும் போது கல்பை ஒளிரச் செய்து உயிர்ப்பித்தவன் அந்த மலக்குத் உலகத்தின் வெளிப்பாட்டின் ஆரம்ப கட்டத்தில் அவன் மஞ்சள் நிறங்களை காண முடியும். அவன் தனது கண்களால் மஞ்சள் நிறத்தை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சாதாரண கல்புகள் கல்பு சனோபர் என்று அழைக்கப்படுகின்றன. கல்பல் சனோபர் என்றால் கவனக்குறைவான அல்லது அலட்சியமான இதயம் என்று பொருள். அந்த இதயத்துடன் நாம் எதையும் அடையாளம் காண முடியாது. சரி தவறு எது எனவும் அறிய முடியாது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த கல்ப் நப்ஸ் மற்றும் ஹன்னாஸ் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் நாம் ஹக் எனும் உண்மை எது, பாத்தில் எனும் தவறு எது என்பதையும் அறிய முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். கல்பு உயிருடன் இல்லாத ஒருவருக்கு இது சாத்தியமில்லை. இது வெளிப்புற தோற்றம் அல்லது உணர்ச்சி மூலம் இதை அடைய முடியாது. ஆன்மீக உண்மையின் அடிப்படையில் கல்பு உயிருடன் இருந்தால் மட்டுமே ஒருவர் சரி தவறு ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியும். இப்படிப்பட்டவர்கள் குர்ஆனை ஓதினால் அவர்கள் அதை துல்லியமாக புரிந்து கொள்வார்கள். அந்த நிலை இல்லாத ஒருவர் குர்ஆனை ஓதினால் அவர் ஃபித்னா எனும் குழப்பத்தை பரப்புபவராக ஆகிவிடுவார். ஏனென்றால் நாம் நமது மூளையை பயன்படுத்தி குர்ஆனை மனப்பாடம் செய்கிறோம். நினைவாற்றல், கற்பனை மற்றும் யூகம் இவை அனைத்தும் மூளையுடன் தொடர்புடையவை, கல்புடன் அல்ல. எனவே நாம் உலக புத்தகங்கள் அனைத்தையும் படித்தாலும், அனைத்து ஹதீஸ்கள் மற்றும் குர்ஆனை மனப்பாடம் செய்தாலும் அவை அனைத்தும் மூளையில் சேமிக்கப்படுகின்றன. பின்னர் அவர் பேசும்போது அல்லது மக்களுக்கு போதிக்கும் போது அந்த தகவல் முதலில் கல்பு உள்ளே செல்கிறது. கல்பிலிருந்து அது நாவிற்கு வருகிறது. கல்ப் ஒளியூட்டப்படவில்லை என்றால்
ஜுல்மத் எனும் அழுக்கு அதை பிடித்து ஆட்கொள்ளும். அந்த அழுக்கு கல்பை முழுவதுமாக மூடிவிடும். அதன் விளைவாக கல்பில் இருந்து வெளிவருவது கூட அழுக்காகவே இருக்கும். ஆகையால் அந்த சொற்களையோ அல்லது அறிவையோ நாம் வெளிப்புறமாக கேட்டாலும் அதில் எந்த ஒளியையும் உணர முடியாது. உண்மையில் வெளிவருவது அழுக்குதான். அது குர்ஆனாக இருந்தாலும் கூட அந்த அழுக்கான வழியிலிருந்து வந்தால் அது அழுக்காகவே இருக்கும். குர்ஆன் மூளையில் இருந்தாலும் அது அழுக்கால் சூழப்பட்ட கல்பு வழியாக வரும்போது அதுவும் அழுக்காகவே மாறிவிடும். அப்படிப்பட்ட அறிவு கேட்டாலும் படித்தாலும் அழுக்கான அறிவாக மாறிவிடும். அதனால் அந்த அறிவிலிருந்து உம்மத்திற்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் கல்பு ஒளியூட்டப்பட்டிருந்தால் அவரது மூளையில் சேமிக்கப்பட்டு வைத்திருக்கும் அனைத்து அறிவும் அந்த கல்பு வழியாகவே வெளிவரும். அந்த கல்பு நூர் எனும் ஒளியால் நிரம்பியதால் அதிலிருந்து வெளிவருவது கூட நூர் என்னும் ஒளியே ஆகும்.